அம்பலத்தரசே அருமருந்தே ஆனந்த தேனே அருள் விருந்தே. அம்பலத்தரசே அருமருந்தே ஆனந்த தேனே அருள் விருந்தே. அவனுக்கு இங்கில்லை அவனுக்கும் வேறில்லா உண்டா அறியின் அவனுக்கு இவனல்ல மென்றாம் அறிந்ததும் அவனை புறம் என்று அகற்றுகின்றாரே. என்ன சொல்றாரு? அவன் இல்லமல்ல அவனுக்கு அங்கு இல்லை அவனுக்கும் வேறு இல்லம் உண்டா அறியின் அவனுக்கு இவனல்ல என்று அறிந்தும் அவனை புறம் என்று அகற்றுகின்றார். அப்படின்னா சீவனது உள்ளத்தை விட்டு சிவன் உறைவதற்கு வேறு இடம் என்பது இல்லை. அதான் புரிஞ்சுக்கணும். சீவனுடைய உள்ளத்தை விட்டு, அதாவது இந்த மனிதனாக பிறந்து இன்றைக்கு நாம் எல்லாம் ஞானத்தை தேடி அடையக்கூடிய இந்த மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தன் தகுதியை உயர்த்தி இறைவனின், நான் அன்னைக்கு சொன்ன மாதிரி பலாப்பழத்துக்குள்ளே உட்காரும். தேன் வண்டு போய் மலத்தில் உட்காராது. அந்த தேன் வண்டு உட்காரக்கூடிய நறுமலர் வீசுகின்ற பூவாக நம்மளுடைய சிந்தையும் ஒழுங்குபட்டு விட்டால், சித்தம் ஒழுங்குபட்டு விட்டால் சிவத்துக்கு அதுதான் உரிய இடமாக வைக்கப்படுகிறது. ஏன்றால் மற்றமெல்லாம் பஞ்சபூதங்களால் படைக்கப்பட்டது. உடம்பு பஞ்சபூதங்களால் படைக்கப்பட்டாலும் உடம்புக்குள்ள உள்ள சித்தம் நம்மால் படைக்கப்பட்டது. நல்லா புரிஞ்சுக்கணும். சித்தம் இறைவனுக்கு சொந்தம் அல்ல. சித்தத்துக்குள்ள சிவத்தை எழுப்பக்கூடிய நாம தான் எழுப்பணும் தவிர சிவம் அங்கே உட்கார இடமா மாறினா உட்காரும். ஆனால் சித்தத்தை சிவன் படைக்கவில்லை, பஞ்சபூதங்கள் படைத்தது. இங்கே நாம் படைக்கக்கூடிய அத்தனை பொருள்களும், எது ஆகுதி பொருளாக இருக்கட்டும், இல்லை இறைவனுக்கு நாம் சாப்பிடக்கூடிய அத்தனை நறுமணம் கமர்கின்ற பூவாக இருக்கட்டும், சந்தனமாக இருக்கட்டும், இல்லை பெரிய பெரிய மாலை, அத்தனையுமே பஞ்சபூதங்களால் உருவாக்கப்பட்டது. அதனால் பஞ்சபூத மூர்த்திக்கு பஞ்சபூதங்களால் உருவாக்கப்பட்ட பொருளை கொண்டு சாத்துவது என்பது பெருமைக்குரிய விஷயம் அல்ல. அது எல்லாமே அவர் படைத்தது. சித்தம் என்ற ஒன்று மட்டும்தான் நமக்கு சொந்தமானது. அதான் என்ன சொல்றார் ஐயா? சீவனது உள்ளத்தை விட்டு சிவன் உறைவதற்கு வேறு இடம் இல்லை. அதாவது பல ஆண்டு காலமாக அந்த விக்கிரத்துக்குள்ளேயும் சிலைக்குள்ளேயுமே தங்கியிருக்கிற என் பெருமானுக்கு தகுந்த உள்ளம் என்று ஒன்று வாய்க்காததால் அவர் அங்கேயே அடைந்து கிடைக்கிறார். தகுந்த உள்ளம் என்று ஒன்று வாய்த்து விட்டால் அங்கிருந்து அவர் இங்கு அமர்வதற்குத்தான் ஏங்கிக் கொண்டிருக்கிறார் இல்லையா? அப்போ என்ன சொல்றாரு? சீவனது உள்ளத்தை விட்டு சிவன் உறைவதற்கு வேறு இடம் இல்லை. உண்மையை அறிந்தால் சிவனுக்கு உறைவிடம் வேறு உண்டோ? ஆனால் உண்மையிலேயே ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா சிவனுக்கு சித்தம் என்று சொல்லக்கூடிய உள்ளத்தை விட்டு அவன் ஒய்யாரமாக அமைவதற்கென்று வேறு இடம் உண்டோ? அவரே கேட்கிறார், கேள்வி உண்டோ? எப்படி? சித்தம் என்ற உள்ளம் என்று சொல்லக்கூடிய ஆகாய தாமரை என்று சொல்லக்கூடிய வேறு எதுவும் இந்த பூமியிலே இறைவனுக்கு கிடையாது. முன்பு சொன்ன மாதிரிதான் அத்தனையும் பஞ்சபூதங்களின் கலவை உருவாக்கம். உடம்பு பஞ்சபூத கலவை. உயிர் என்பது இறைவன் வாழுகின்ற பூமி. அந்த இறைவன் வாழுகின்ற பூமி என்று சொல்லக்கூடிய சித்தத்துக்குள்ள மட்டும்தான் சிவம் தனக்குரிய பெருமையோடு அமர முடியும். இப்ப நாம வச்சிருக்க இடமெல்லாம் அவருக்கு பொருத்தமான இடம் கிடையாது. ஆனாலும் நமக்காக அவர் அங்க உட்கார்ந்துருக்காரு. யாருக்காக? வச்சுட்டானே தகப்பனை கொண்டு போய் நீங்க ஒரு மரச்சேரில் உட்கார வச்ச மாதிரி என் புள்ள வச்சுட்டான்னு சொல்லி உட்கார்ந்துக்கார தவிர சிவம் உறைவதற்குரிய ஒரே இடம் என்பது சித்தம் என்று சொல்லக்கூடிய மனிதனின் உள்ளம் மட்டும்தான். உள்ளம் பெரும் கோவில். உள்ளம் என்பது பெரும் கோவில். அதை உருவாக்குறது நாம தான்றதுனால நமக்குத்தான் அந்த தகுதியை இறைவன் கொடுக்கிறார். உள்ளம் பெருங்கோயிலாக மாறிவிட்டால் பூன் உடம்பு ஆலயமாக மாறிடும் இல்லையா? அப்ப என்ன சொல்றார் அவரு? சித்தம் என்பது சீவனது உள்ளத்தை விட்டு சிவன் உறைவதற்கு வேறு இடம் இல்லை. உண்மையை சொல்ல போனால் சிவனுக்கு உறைவிடம் வேறு உண்டோ? அவ்வாறு அவனுக்கு உறைவிடம் இவனது உள்ளம் என்பதை நன்றாக அறிந்திருந்தும், இந்த உள்ளத்தை விட்டால் சிவனுக்கு இருக்கக்கூடிய இடம் என்பது வேறு இல்லை என்கிற நன்றாக அறிந்திருந்தும் அவனை வேறாக உள்ளான் என்று அறியாது கூறுகின்றார்களே, என்ன அறியாமை! அவன் வேறா இருக்கிறானே, எப்பா கடவுளே இதை காப்பாற்று அப்படின்னு சொல்றீங்களே, என்னடா உங்களுக்கு இன்னும் ஞானம் வர மாட்டேங்குது?
அவர் அங்க இருக்கணும்னு ஆசை கிடையாது அவருக்கு. நாம அவரை உள்ள கொண்டு உட்கார்ந்து கதவை போட்டு கூட்டி உள்ள கடன் நம்ம போட்டு ஜெயில் மாதிரி போட்டு வச்சிருக்கிறோம். அவர் ஒய்யாரமாக அமரக்கூடிய இடம் என்பது நமது உள்ளம், நமது சித்தம். இங்க வரத்தான் அவர் துடிச்சுக்கிட்டு தகுதி உள்ளவனாக நாம் மாறிவிட்டால் இங்கே அமர்வதற்கு அவர் தகுதியான இடத்துல அமர்வதற்கு தகுதியான தேன் வண்டு காத்து கொண்டிருக்கிறது, தேனை அருந்துவதற்கு. மலர் சரியா இல்லை. இந்த சரியில்லாத இடத்துல வச்சுக்கிட்டு நாம என்ன பண்றோம்னா எல்லா கோயிலையும் போய் தேடுறோம். என்னைய காப்பாத்து, எங்க இருக்குத, என்னைய காப்பாத்து, எங்க இருக்குத. இதைத்தான் சொல்றாரு அறியாமை. அறியாமைன்றதான இங்க சொல்ல வர்றாரு. அப்போ இடம் எங்க இருக்குது? முதல் சொன்னது ஆகுதி, இப்ப சொல்றது சித்தம். குரு மண்டலம் என்று சொல்லக்கூடிய குரு விளங்கக்கூடிய இடம் என்பது இந்த குரு மட தரிசனம் அதிகாரம் வச்சிருக்காரு. இந்த அதிகாரத்துல முதல் சொன்ன மந்திரம் என்ன சொன்னார்னா, ஆகுதி என்று சொல்லக்கூடிய ஓமகுண்டத்துக்குள்ள எரிகின்ற பிரசாதங்கள் அத்தனையுமே கண்களை மூடிக்கொண்டு அந்த ஒளியை நீ தரிசிக்க கற்றுக்கொண்டால் அது சிவன் உரையும் இடம் என்று சொல்றாரு. ரெண்டாவது என்ன சொல்றாருன்னா, உன்னுடைய உள்ள தாமரையை நீ ஒழுங்குபடுத்தி கொண்டால் அதுவும் சிராயத்தை விட்டு அவர் கீழே வரணும்னு சொன்னா வேற எங்கேயும் அவருக்கு பூமியில ஏன்னா எல்லாமே பஞ்சபூத கலவைகள், அதில் அவர் அமர முடியாது. நமது உடம்பு பஞ்சபூத கலவையா இருந்தாலும் உள்ளம் நம்மளால் உருவாக்கப்படுகிறது என்பதால் நமது கோவிலுக்குள்ளே அவர் வந்து அமர்வதற்கு ஆசைப்படுகிறார் என்பதுதான் ஆகமம் சொல்கிறது இல்லையா? இப்ப முதல் பாடல் என்ன சொன்னார்னா, ஐயா சிவன், அதாவது இவன் என்றால் சிவன், அவன் என்றால் சிவன், இவன் அல்ல அல்லது அவனுக்கு அவன் இல்லை என்பது தத்துவமசி மகா வாக்கியத்தை முன்னர் உணர்த்தப்பட்டதுன்னு சொன்னார். என்ன சொன்னாரு? அவனை புறம்பு என்று நீ சொன்னால் நீ அது ஆகிறாய் என்ற கொள்கைக்கு புறம்பானது. நீ அது ஆகிறாய் அப்படின்ற கொள்கைக்கு புறம்பானதாக வைக்கப்பட்டிருக்குன்னு சொன்னார் முதல்ல. இப்ப என்ன சொல்றாருன்னா, 2651வது திருமந்திரம். நாடும் பெருந்துறை நான் கண்டு கொண்ட பின், நாடும் பெரும் துறை நான் கண்டு கொண்ட பின் கூடும் சிவனது கொய்மலர் சேவடி தேட அரியன் சிறப்பிடு எண்ணிறை ஓடும் உலகு உயிராகி நின்றானே. நாடும் பெருந்துறை நான் கண்டு கொண்ட பின் அப்படின்னா அறிஞரால் விரும்பி அடையும் சகசர தடத்தை நான் அறிந்து கொண்ட பிறகு. அறிஞர்களால், அறிஞன்னா யாரு? நிபுணன். அதாவது எல்லா பொருள்களையும் நுணுக்கமாக அறிந்து கொண்டவனுக்கு பேரு நிபுணன் பேர். எல்லா பொருள்களையும் நுணுக்கமாக ஆராய்ச்சி செய்தக்கூடிய அறிவு இருந்தால் அவன் நிபுணன் சொல்றாங்க. அந்த அறிவு ஞானத்துக்குள்ள வந்தவங்களுக்கு ஆராயக்கூடிய இடம்னு வேற எது இருக்கிறாங்க, அவங்க இறைவனை ஆராய்வாங்க. அப்படி ஆராய்ந்து, அதாவது அறிஞர்களால் விரும்பி ஆராய்ந்து அடையக்கூடிய சகஸ்திர தளத்தை நான் அறிந்து கொண்ட பிறகு, நான் அறிஞனாகி நான் அதை அறிந்து கொண்ட பிறகு, ஞானத்தின் தவத்தினால அறிந்து கொண்ட பிறகு என்ன சொல்றாரு? ஆராய்ந்து அறியப்பட்ட சிவபெருமானது ஒளியாகிய திருவடிகளை எண்ணூர் கண்டு கொண்டேன். ஒளியும் சொல்றாரு இங்க. ஓசையும் ஒளியும் எனக்குள்ளே கண்டு கொண்டேன். முதல் சொன்னது உள்ளத்தை சொன்னாரு. இப்ப என்ன சொல்றாருன்னா, அறிஞரால் விரும்பி அடையும் சகஸ்திர தலத்தை நான் அறிந்து கொண்ட பின்பு ஆராய்ந்து அறியப்பட்ட சிவபெருமானது ஒளியாகிய திருவடிகளை எண்ணூர் கண்டு கொண்டேன். இது ரெண்டு திருவடி, ஒன்று வந்து ஓசை, இன்னொன்று வந்து ஒளி. அதனாலதான் ஒளியும்ன்றார். இந்த இரண்டு திருவடிகள் அந்த ஒளியாகவும் கேட்க துவங்கும். என்ன சொல்றாரு? கண்டு கொண்டேன். தேடி காண ஒண்ணாதவனும் சிறப்பான மன மண்டலத்தையே ஆலயமாக கொண்டவனுமாகிய எம் இறைவன். தேடி காண முடியாதவனும், உலகம் முழுவதும் அண்டம் முழுவதும் தேடி கண்டுபிடிக்க முடியாதவனுமாக ஒளிமண்டலமாக இருக்கக்கூடியவனும் சிறப்பான மன மண்டலத்தையே ஆலயமாக கொண்டவனும். உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் சொன்னார்ல. அதாவது சிறப்பான மனமண்டலத்தையே ஆலயமாக கொண்டவனும் ஆகிய இறைவன் எப்போதும் மாறிக்கொண்டே இருக்கும் உலகமாகவும் உயிராகவும் உள்ளதை உணர்ந்தேன். கரை கடந்திடில் அக்கரையே இருப்பது சிதம்பர சக்தி.